ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு பிகினராக இருந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி முடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நண்பா. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வரைக்கும் நான் எடுத்து காமிக்கணும் அப்படின்றதான் என்னோட டார்கெட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டுமே நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம எது போலலாம் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஸ்டார்டிங் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிகினர் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொதல் 1 இயர் லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தாகணும். சரிங்களா? ஸோ மொதல் 1 இயர் நீ லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியா வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆட்சன்ஸ்ன்ற இந்த செக்ஷனில் இருந்து உங்களோட மணின்றது ஒன்று மேக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு வெப்சைட்னா என்ன, வெப்சைட்டில் எப்படி ஆர்டிகல் போடுறது, நம்மளுடைய காம்படிட்டர் யார், தென் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z நீ வந்து கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ மொதல் 1 இயர் நீ லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும்ன்றது நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. அது இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் லேர்ன் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ண முடியும். எப்படின்னா உங்களுக்குன்னு ப்ரொஃபஷனலாக பிளாக்ஸ்பாட் டொமைன், ஓகேங்களா, கூகுளோடைய அஃபிஷியல் வெப்சைட்டான பிளாகில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங் 1 or 2 month வந்து நீங்கள் பிளாகில் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலான வேர்ட்பிரஸ் பக்கம் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகலாம். தென் ஏன் நான் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே வேர்ட்பிரஸ் பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து இடத்த உடனே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லேர்ன் பண்ணுறதை எல்லாரும் விரும்புவாங்க. ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து நான் பிளாகர் வந்து சஜஷன் சொல்கிறேன். பட் ஒன் திங், நீங்கள் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணணும், ஆன்லைனில் இருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேர்ட்பிரஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா பிளாகர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து என்ன எல்லாமே ஃப்ரீன்ற போல் நீங்கள் வந்து ஒரு டொமைன் முதல் கொண்டு நீங்கள் வந்து அங்கே ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீமியமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு .com, .in, .org இது போல் ஒரு இன்டர்நேஷ்னல் டொமைன் பிக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் வந்து பிக் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. தென் இயர் ஆன் இயர் வந்து அதுக்கு ரினியூவல் பண்ணுற போல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வேர்ட்பிரஸ்னால் இனிஷியல்லே நீங்கள் வந்து உங்களுக்கான வெப்சைட் பில்டு பண்ணோம்னா அப்படின்னாலே நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க. பிளாகர்ன்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லேர்ன் பண்ணலாம். சரிங்களா? சரி, நம்ம டாபிக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து டுடே வந்து எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா $21.72 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா $6.35 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $27.50 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $48.92 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் நம்ம டீப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் பேக் ஹேண்டில் இந்த ப்ளூ கலர் செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய டுடே, எஸ்டர்டே, லாஸ்ட் 7 டேஸ், திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் எப்படி வருது, ஏன் வருதுன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடேவில் நமக்கு எவ்வளோ டாலர் கிடச்சிருக்கு அப்படின்னா $21.72 வந்து கிடச்சிருக்கு இல்லையா? அந்த செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினர், ஆக்சுவலி இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து தான் முகூர்தான் எல்லாருமே வந்து பார்ப்பீங்க, தமிழ் ஆடியன்ஸ் தான் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு $10 வருமானது எனக்கு தெரியாது. பட் ஒன் திங் 10 சென்ட்ஸுக்கு கம்மியாக வரலாம் இல்லையா? ஒரு சென்ட் வரலாம், ஒரு நாளைக்கு ஒரு 10 சென்ட் வரலாம், 20 சென்ட், $1 இந்தமாரி எவ்வளோ வந்தாலுமே டுடேவில் அந்த செக்ஷனில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் கூகுள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பி இருக்குன்ற விதத்தில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டுடேவில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைச்சாலுமே திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $48.92 இருக்கு இல்லையா? அந்த செக்ஷன் வந்து அப்டேட் ஆகும். எக்ஸாக்டாக இப்போ வந்து டைம் வந்து 1 மணி ஆகுது அப்படின்னா அடுத்து 2 மணி ஆக போகுது இல்லையா? ஸோ அந்த டைமுக்குள்ளே என்ன ஆகுனா 45 minutes ஒன்ஸ் அல்லது 1 ஹவருக்கு ஒன்ஸ்க்கு வந்து டுடேவில் இப்போது $21 இருக்கக்கூடிய இடத்த வந்து $22.72 காட்டுது அப்படின்னா திஸ் மந்தில் $48 இருக்கக்கூடிய இடத்த $49.92 இது போல் காட்டும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அதே போல் டுடே டாலர் தான் எஸ்டே வந்து காமிச்சிட்ருக்கு. அது எப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் கரெக்டாக நைட்டு 12:05 அல்லது 12:10 இந்த டைமுக்கு நம்ம இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டுடேவில் இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ எல்லாமே அப்படியே 00ன்னு மாறிட்டு அந்த செக்ஷனில் வந்து மாறிட்டு அப்படியே எஸ்டேவுக்கு மாறிடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது போல் தான் பேக் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே போல் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் பர்டிகுலர் அமௌண்ட் $48.92 இருக்கு இல்லையா? அந்த அமௌண்ட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அது எதுவுமே ஆகாது, அப்படியே
அப்படியே தான் இருக்கும். ரீசன் என்னன்னா அது 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகுதுன்றதால உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அப்படியே தான் இருக்கும். திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 ஓகேங்களா? டே 1ல ஆரம்பிச்சு மந்த் எண்ட் 28 நாளா இருந்தாலும் சரி அல்லது 31 நாளா இருந்தாலும் சரி உங்களுக்கு மந்த் மொத்தமா வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அங்க தான் காட்டும். சரிங்களா? சரி இப்போ மந்த் எண்ட் முடிஞ்சுது. இன்னைக்கு டேட் வந்து 28 நாளைக்கு டேட் 1 அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே அப்படியே 00ன்னு மாத்திட்டு அந்த செக்ஷன் வந்து 00ன்னு மாத்திட்டு அப்படியே அங்கேருந்து பேலன்ஸில் பாருங்க $170.82 இருக்கு இல்லையா? அந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 வந்தால் விட்ரால்ன்றது ஒன்று நடக்கும். சரிங்களா? ஆல்ரெடி பேலன்ஸ் வந்து $170.82 வந்து இருக்கு. இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட். சரிங்களா? தென் இது வந்து எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னா அது சொல்கிறேன். தென் லாஸ்ட் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து $170.82 இருக்கு இல்லையா? கீழே பாருங்கள் லாஸ்ட் பேமெண்ட் $131.72 இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம இந்த மந்த் நம்ம விட்ரால் நடந்தது. சரிங்களா? ஸோ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இது போன மந்தோடைய அமௌண்ட்ன்றதால கரெக்டாக பேலன்ஸ்ன்ற அந்த செக்ஷனுக்கு ஓகேங்களா? ஸோ மந்த் மொத்தம் வரக்கூடிய அமௌண்ட் வந்து திஸ் மந்தில் காட்டும். மறுபடியும் டே நாளைக்கு 1ன்னும் போது என்ன பண்ணுவாங்க திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 00ன்னு பண்ணி பேலன்ஸ்க்கு மூவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பேலன்ஸ்க்கு அமௌண்ட் வந்த உடனே உங்களுக்கு வந்து $100க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி அல்லது $100க்குள்ள எவ்வளோ இருந்தாலுமே சரி $100க்கு கீழே இருக்குது அப்படின்னா அந்த பேலன்ஸில் அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்போ $100 வருதோ அது வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ $100 வந்துடுச்சு அப்படின்னா அதுலேருந்து அதாவது மந்த் எண்டு டே 1ல் ஆரம்பித்து அதுலேருந்து 21 நாள் ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து போடுவாங்க. அதாவது ப்ரோசஸிங் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த 21 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் உண்மைக்குமே ஒரிஜினலாக வந்திருக்கா அல்லது நீங்கள் ஏதாவது கூகுள் ஆட்ஸ் அதாவது டேரெக்ட் சோஷியல் மீடியா டிராஃபிக் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக வெரிஃபிகேஷன் செய்வாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து 100% ஜென்யூனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பேலன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே அது அப்படியே லாஸ்ட் பேமெண்ட் அந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு எவ்வளோ டாலர் இருந்தாலும் சரிங்க $10 இருந்தாலும் சரி ஆக்சுவலி மினிமம் $100 இருந்தால் தான் விட்ரா பண்ண முடியும் சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க. $100க்கு மேலே எவ்வளோ இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து லாஸ்ட் பேமெண்ட் அந்த செக்ஷனுக்கு வந்துட்டாலே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த கண்ட்ரி கரன்சியாக. சரிங்களா? அதுவே பேலன்ஸில் வந்து இப்போது உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு $150 அல்லது $300 இருக்குது. 21 நாளில் ஓகேங்களா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் அமௌண்ட் எல்லாமே மைனஸ் ஆகிடுச்சு. வெறும் $50 தான் இருக்குது $25 தான் இருக்குது அப்படின்னா அதுதான் இன்வேலிட் கிளிக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஒரே யூசர்ஸ் வந்து மல்டிபிள் டைம் வந்து ஆட் கிளிக் பண்ணியிருந்தால் அது போல் மைனஸ் ஆகும். அல்லது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா டிராஃபிக் தான் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே அதுவுமே இன்வேலிட் கிளிக்குள்ளே தான் போயிட்டு அமௌண்ட் எல்லாமே மைனஸ் ஆகிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? பட் இல்லை ப்ரோ இது வந்து ஒரு $110 இருந்தது. பட் ஆனால் இப்போ $99.99 தான் இருக்குது. 1 சென்ட் தான் கம்மியாக இருக்குது. $100க்கு 1 சென்ட் தான் கம்மியாக இருக்குது. அப்போ வருமானம் அப்பயும் வராது. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் $100ன்றது எக்ஸாக்டிங் இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து மாதம் மொத்தம் ஏர்ன் பண்ணுறது 30 நாள் அப்படின்னா அதில் வந்து 20 நாளைக்கு 21 நாளைக்கு அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. 50 நாளைக்கு ஒன்ஸ் அல்லது 55 நாளைக்கு ஒன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்ன்றது வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி இப்போது டுடேவில் வந்து எவ்வளோ வந்தாலுமே அதை திஸ் மந்தில் காட்டணும்னு சொன்னேன். இப்போ அது போல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் வந்து எப்படி பேக் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தென் டுடேவில் எனக்கு இந்த $21 வந்திருக்கு இல்லையா? அது வந்ததுக்கான ரீசன் என்னன்றது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா? கீழே பாருங்கள் பேஜஸ் அண்ட் கிளிக்ஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு 815 பேர் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த 815 பேர் வந்தால் நமக்கு $21.72 வந்து கிடச்சிருக்கானா கிடையாது. ஓகேவா? கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 26 கிளிக்ஸ்னு போட்டிருக்கு அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 815 பேர் வந்திருக்காங்க. இது நைட்டு 12 மணிக்கு மேலே ஓகேங்களா? தென் அது 1000 ஆகலாம் 1500 பேஜஸாக கூட ஆகலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த கரண்ட் டைமுக்கு 815 பேரில் அதில் 26 பேர் அவங்களுக்கு விருப்பப்பட்டு நம்ம வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆடு கிளிக் பண்ணாங்களா அல்லது வேணும்னே கிளிக் பண்ணாங்களா? அவங்க பொதுவாக ஆடுன்றது ஒரு கிளிக் நடந்திருக்கு ஓகேங்களா? அது பாப்பா ஆட்ஸாக இருக்கலாம் அல்லது மோர் தென் நம்ம மேனுவல் ஆடு கூட செட் பண்ணி வச்சிருக்கலாம். நம்ம இடத்துக்கு நம்மளே ஒரு 3 பேரா ஒரு இடத்த வந்து ஆடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு ஆட் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா தான் நமக்கு ஆடுன்றது அதாவது ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த விதத்தில் 815 பேருக்கு 26 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 26 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $21.72 வந்து ஃபார் டேக்கு வந்து இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரோ என்னால் ஒரு நாளைக்கு $1 கூட ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. லாங் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எதுவுமே சக்ஸஸ்ன்றது ஒன்று கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போது இந்த டிராஃபிக் மொத்தமே இந்தியாவிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபுல்லாகவே டயர் 1 கண்ட்ரி தான். US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரி டிராஃபிக் தான் எனக்கு வந்திருக்கக்கூடியது எல்லாமே ஆல்மோஸ்ட். சரிங்களா? ஸோ இந்தியா பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தான் பார்த்து வேலை செஞ்சாலுமே
ரெவன்யூன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? ஃபஸ்ட் டைம் என் சேனல் வீடியோஸ் நீ பார்க்குறியா? என் சேனல் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எந்த வீடியோ வந்தாலும் நீ செக் பண்ணிக்கோ. ரேண்டமாக ஒரு 100 வீடியோ எடுத்து 100 வீடியோவில் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் வச்சு கம்பேர் பண்ணிப்பார். அதே போல் டயர் 1 கண்ட்ரி யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இந்த 4 கண்ட்ரி கம்பேர் பண்ணி என்னுடைய ஆவரேஜ் ரெவன்யூ பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்தியா பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு உங்களுக்கு மினிமமாக 15,000 பேர் அல்லது 30,000 பேர் பர் டேவுக்கு என்ட்ரி ஆனால் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமமாக $4 $7 வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ இந்தியாவிலேருந்து உன்னால் வந்து அந்த 15,000 பேர்லேருந்து 30,000 பேரை வர வைக்க முடியல அப்படின்னா நீ டீசெண்டாக வந்து 1 இயர்ன்றது 3 இயர்ஸ் ஆனாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீ ஒர்க் பண்ணுறது மூலிமா நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்த நான் தெளிவாக சொல்ல வரேன். இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரிசல்ட்ன்றது கம்மியாக தான் இருக்குன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, நமக்கு இந்த டுடேவில் வந்து 26 பேர் ஆட் கிளிக் பண்ணதால் $21.72 வந்து கிடச்சிருச்சு அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம், சிபிசி அண்ட் இம்ப்ரெஷன் பேஜ் சிடிஆர் இதெல்லாம் ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா இந்த இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். தென் பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், முக்கியமாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸுங்க. சரிங்களா? நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணாலுமே அதுக்கு சர்ச் வால்யூம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, சர்ச் வால்யூம் எவ்வளோ லோவாக இருந்தாலுமே பரவாயில்ல. முக்கியமாக நாம் என்ன கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 21 கண்ட்ரி இருக்குது. டயர் 1 கண்ட்ரியில் அதில் அதிகமான சிபிசி பிட்ரேட் கிடைக்கக்கூடிய கண்ட்ரின்னு பார்த்தாச்சுன்னா யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர். ஓகேங்களா? தென் இதில் யுனைடெட் கிங்டமும் இன்க்ளூட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். அதுவும் பர்டிகுலராக என்னென்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் இது போல் இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு தான் சிபிசி வந்து மினிமமாக $100 மேலே இருக்கும். அப்படின்னும் போது எனக்கு 1000 பேர் வந்து 5 கிளிக்கு நடந்தாலே ஒரு நாளைக்கு எனக்கு மினிமமாக $50 $70 அசால்ட்டாக கிடச்சிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் இந்தியாவில் வந்து எனக்கு 1000 இல்லை 5000 பேர் வந்து 50 ஆட் கிளிக் நடந்தால் கூட 50 சென்ட்டுக்கு மேலே கிடைக்காது. இதுதான் ரியாலிட்டி. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்களுமே இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்காக தான் மொதல் 1 இயர் நீ வெப்சைட் என்னன்றதை நீ கற்றுக்கணும் முழுசாக அப்படின்றது நான் ஸ்டார்டிங்கே சொன்னதுக்கான காரணம். ஓகேங்களா? மொதல் 1 இயர் இதை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே டைம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நீங்கள் வந்து தள்ளப்படுவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொதல் 1 இயர் உனக்கு என்ன டாபிக் பிடிச்சிருக்கோ நீ அதில் ஒர்க் பண்ணு. உனக்கான ஆடியன்ஸ் இந்தியாவில் வந்து வரவே சரியா? ஒரு 500 பேர்ன்றது 5000 பேர் வந்தால் கூட தப்பே கிடையாது. பட் ஒன் திங், ரெவன்யூ வேணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாலே நீ வந்து டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுன்றது எந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சரி, இந்த பேஜ் ஆர்பிஎம் எதனால் வருது அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கண்ட்ரி டார்கெட் பண்ணுறோம், என்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது பொறுத்து தான் வரும். தென் இந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? $26.65 வந்திருக்கு. அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு $26.65 வந்து கிடைக்க வேண்டிய இடத்த நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது? $0.84 வந்து கிடைக்குது. அப்படின்னா ஒரு ஆட் கிளிக் நடந்தால் $0.84 வந்து கிடைக்குது. அப்போ ஓவராலாக நமக்கு வந்து 26 ஆட் கிளிக் நடந்திருக்கு. அப்போ 26 × 0.84 வந்து கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு $21.72 வந்து ஆவரேஜ் பண்ணி வரும். தென் இது வந்து சம் கிளிக்ஸுக்கு $1 கூட கிடச்சிருக்கலாம். ஓகேங்களா? அது கண்ட்ரி வைஸில் போய் நம்ம செக் பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்றது எக்ஸாக்டாக நம்மளால் பார்க்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அது வந்து நான் காட்டல, ஏன்னா அந்த இடத்த என்னோட டொமைன் நேம் தெரியுன்றதால நான் காட்ட விரும்பல. சரிங்களா? தென் இப்போது பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எதனால் வந்துறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர். இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, இம்ப்ரெஷன் நம்ம வெப்சைட்டில் அதாவது நம்ம ஒரு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறோம், ஒரு ஆடியன்ஸ் வராரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்காங்க. 1 நிமிஷம் இருக்கலாம், 10 செகண்ட் இருக்கலாம், வந்த உடனே கூட வெளியே ஓடிடலாம் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆடியன்ஸ் எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். முக்கியமாக இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு ஒரு 5000 பேர் வந்து வெறும் 5000 இம்ப்ரெஷன் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஃபீல் பண்ணவே கூடாது. இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட் வந்து ஆட் வந்து இருக்குல்ல, அந்த ஆடு ஒரு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் இல்லை எதெல்லாம் இருந்தாலும் நமக்கு வந்து ஆட்டோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அப்படின்னா மேன்வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆடுன்றது அவங்க இந்த யூசர்ஸ்க்கு வந்து காட்டணும். ஓகேங்களா? பட் ஆனால் இன்னைக்கு ரேஞ்சுக்கு எல்லாருமே 90% மேலே ஃபோன்லேயும் சரி அல்லது டெஸ்க்டாப்லேயும் சரி ஆட் வந்து பிளாகர் வந்து அதாவது ஆட் பிளாகர்னு சொல்லிட்டு இன்பில்டாகவே வந்து சாஃப்ட்வேர்ஸ் அல்லது பிளகின்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஃபோனுக்கும் சரி லேப்டாப்புக்கும் சரி அது மோர் தென் அனதர் டிவைஸில் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்ஸ்ன்றது ஷோ பண்ணலை அப்படின்னா இம்ப்ரெஷன்றது நமக்கு வராது, கவுண்டரிங் ஆகாது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இப்போ எனக்கு வரக்கூடிய 90% டிராஃபிக் எல்லாமே டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. அப்படின்றதுமே இம்ப்ரெஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது எல்லாருமே ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது இம்ப்ரெஷன் கம்மியாக வருது அப்படின்னா கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு வர இம்ப்ரெஷன்ஸ்க்கு ஓகே இவ்வளோ தான் நம்ம வெப்சைட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மோட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணுமா தவிர டிமோட்டிவேட் ஆகக்கூடாதுன்றது இந்த இடத்துல சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ
புரிஞ்சுக்குங்க. அடுத்ததா இந்த ரெவென்யூ வந்ததுக்கான ரீசன் என்னன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். நான் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்கு தேவைப்படக்கூடிய கனெக்டிங் சர்வீஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். தென் உங்களுக்கு ஐசிபிசி ஆர்டிகல் வேணும், இல்லாத இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் பண்ணி வேணாலும் சரி, இல்லை கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக நீங்கள் எனி பேடி ஓகேங்களா, எனி கேட்டகரியில் கேட்டாலுமே சரி, என்னால் வந்து ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வித் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ஸாக வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஆர்டிக்கல் எங்கிட்டேருந்து வாங்கி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஆர்டிக்கல் கூகுளில் ரேங்க் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கி உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தராக ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். அதில் நம்ம ஆர்டர்ஸ் கொடுக்குறது வந்து ஆஃபர்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? என்னன்னா நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ்க்கு மேலே பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ் 1 இயர்க்கான அதாவது 1 இயர்க்கான அப்டேட்டோட வித் லைசன்ஸ் கீயோட நான் உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். ஃபார் ஆர்டிகல் 200 ஓகேங்களா கொடுத்துட்ருக்கேன். ஸோ 10 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் 30 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆஃபர்ஸுமே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கனெக்ட் ரேட்டிங் சர்வீஸ் நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஹை குவாலிட்டி பேக்லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். பேக்லிங்கோடைய மீனிங்ஸை வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. பட் பேக்லிங்க் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றது சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு ரெவன்யூ வர்றதுக்கு மெயின் காரணமும் கூட வந்து பேக்லிங்க்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா பேக்லிங்க் எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ரெஃபரன்ஸ் வெப்சைட் வந்து டிராஃபிக் வருவாங்க. அதாவது சோஷியல் மீடியா டிராஃபிக்னு சொன்னால் உங்களுக்கு புரியலையா? அது போல தான் பேக்லிங்க் எடுத்தீங்க அப்படின்னா அனதர் வெப்சைட் வந்து உங்களுக்கு டிராஃபிக் வந்து டைவர்ட் ஆகி உள்ளே வருவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ பேக்லிங்க்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்லிங்க் இருந்தால் வெப்சைட் வந்து கூகுளில் ரேங்க் பண்ண முடியும். உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? ப்ரூஃப் சொல்லணுமா? டாப் 10 வரக்கூடிய எந்த வெப்சைட்டுக்குமே டொமைனுக்கான ஏஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த டொமைனில் எவ்வளோ வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எடுத்துருக்காங்கன்றது செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து மினிமமாக 15 வருஷத்துலேருந்து 25 வருஷத்துக்கு வந்து மினிமம் டொமைனுக்கு வந்து ஏஜ் ஆகிருக்கும். மினிமமாக எவன் பார்த்தாலும் 10 15 லட்சம் டொமைன் 15 லட்சம்ன்றது மினிமம் நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ அவ்வளோ பேக்லிங்க் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்க கிட்டத்தட்ட எந்த வெப்சைட்டுக்கு எடுத்தாலும் 1 மில்லியன் பேக்லிங்க் இருக்கணும் போது அவன் டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகிடுவான். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் யூடியூப்பில் வந்து லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதுதான். ஓகேவா? ஏன்னா சர்ச் வால்யூம் ரொம்பவே லோவாக ஒரு 100 10 70 30 இந்தமாரி கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது டாப் 10க்குள்ளே அவனால் எவனை ஒர்க் பண்ணியிருக்க மாட்டான். அப்படின்னும் போது நம்ம வெப்சைட் தான் அந்த டாப் 10க்குள்ளன்றது ரேங்க் ஆகும். கான்செப்ட் புரியுதா? ஆல்ரெடி காம்படிஷன் ஐயா இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம போய் நம்மளால் அதுக்கு ஈக்குவலாக பேஜஸ் வந்து ரேங்க் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் யாருமே அதை பற்றி பேசுகிறதே கிடையாது யூடியூப்பில். புரியுதுங்களா? உண்மை இதுதான். தென் உங்களால் நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் வேணால் எடுத்து ஒர்க் பண்ணிக்கோ. அது 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கூட சர்ச் வால்யூம் இருக்கட்டும். நீ என்ன கீவேர்ட்ஸ் வேணால் எடுத்து ஒர்க் பண்ணிக்கோ. பட் ஒன் திங், நீ ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு ஃபர்தராக நீ பேக்லிங்க் பில்டு பண்ணுற அப்படின்னாலே உன்னால் வந்து எவ்வளோ பெரிய டொமைனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டொமைனுக்கு ஏஜ் ஆனாலும் சரி, அந்த பேஜில் உன்னாலே ரேங்க் ஆக முடியுன்றது நான் கேரண்டி கொடுக்குறேன். என்னால் ப்ரூஃபும் பண்ண முடியும், பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் நீங்கள் லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணால் சைடு வந்து ரேங்க் ஆகும், டிராஃபிக் பிச்சு பிடுங்கிட்டு வரலாம் கிடையவே கிடையாது. எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணாலுமே ரேங்க்ன்றது கண்டிப்பாக ஆகுன்றது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? தென் இது போக நம்ம வந்து பேக்லிங்க் சர்வீஸில் மோர் தென் கிட்டத்தட்ட 60 விதமான பேக்லிங்க் டைப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு டூ ஃபாலோ வேணும்னா டூ ஃபாலோ, நோ ஃபாலோ வேணும்னா நோ ஃபாலோ. அது போல் வெப்சைட்டுக்கு ஸ்பாம் ஸ்கோர் குறைக்கினாலுமே பேக்லிங்கால் மட்டும்தான் முடியும். ஸோ இது போல் இடத்துக்கு தகுந்த போல் நீடு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த வெப்சைட் பில்டு பண்ணாலுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமாக தான் இருக்கும். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபா, 15000 ரூபா அண்டு 25000 ரூபா. ஓகேங்களா? 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு என்ன நீடோ அதுக்கு தகுந்த போல் பேக்கேஜ் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. தென் வெப்சைட்டுக்கு வந்து சர்வீஸ் வந்து பார்த்தாச்சுன்னா ஆன் பேஜஸ் யூ பண்ணி கொடுக்குறது, ஆஃப் பேஜஸ் யூ, தென் வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட் செட்டப் பண்ணி கொடுக்குறது, இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் நான் 3 பேக்கேஜஸ் சொன்னாலே வெப்சைட், அது இல்லாமல் கஸ்டம் பில்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே வந்து ஆக்டிவேட் பண்ணணும், காமர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது போல் உங்களுக்கு பிஸ்னஸ் வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கஸ்டம் பில்டு 35,000க்கு மேலே வரும் வெப்சைட் வந்து சர்வீஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது போல் சர்வீஸ் நீட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னையை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சர்வீஸ் வந்து ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வெப்சைட்டுக்கு, அதாவது வெப்சைட்டுக்குன்னா திருப்பி சொல்கிறத விட A to Z எல்லா சர்வீஸ் இருக்குங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் இல்லைன்னும் போது, அதாவது ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.